அங்கிட்டு போனோடனே ஓனர் அடைக்க முண்டைன்னு வைவாங்க. சத்தியம் பண்ண சொல்லு. உண்மையிலே 10 ரூபா கொடுக்க மாட்டாரா? நீ சட்டை கழிச்சிட்டு போ. நேற்று போய் செய்ய மாட்டேன். அவன் குளுக்கோஸ் ஏற்றுக்கிட்டு பாவான். குளுக்கோஸ் ஏற்றுனது லேடிஸ் நர்ஸ் தானேப்பா. லேடிஸ் நர்ஸ்ன்னு 2 பாட்டில் சேர்த்து போட சொல்லுவாங்க. யாராவது மருத்துவமனைக்கு போகும்போது தண்ணி மீசை வச்சு சொல்லுங்க தம்பி எங்கன வலிக்குதுன்னா ஒரு மசுரும் வலிக்கலடா போடான்ற. இது லேடிஸ் வரட்டும், மேடம் இங்கே போடுங்க. சாரி உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன் டவுசர் நல்ல வேலை. அப்படித்தான் ஒரு மேடையில் கழட்டி விட்டு முண்டமா நின்று அதில் பிறந்த அவன் எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய உண்மையிலே உனக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று ஒரு உண்மை தமிழர்கள் வீரர்கள் என்று சொல்லலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை நல்ல இதயத்துக்கும் நன்றி. அன்னைக்கு வெள்ளைக்காரன்ட்ட போராடினாங்க. உயிரங்களுக்கு பெருசு கிடையாது. என் நாட்டு மண்ணில் உழைக்கும் போது உனக்கு என்னடா கப்பம் கட்டணும்னு சொன்னதை வம்சம் இந்த நாய்க்கர் வம்சம். அப்படி பிறந்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனால் கட்டபொம்ம மகாராசா அத்தனை சமூக மக்களையும் அங்கே இருந்திருக்கிறார்கள், பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறார்கள். அதே உண்மை. தன்னுடைய பிள்ளையாக வளர்த்து தான் பதுரை வெள்ளையத்தேவன். எத்தனை பேர் சொல்லிக்கிட்டே இருக்கான். அத்தனை பேர்த்தையும் தன் பிள்ளையாக வளர்த்து இந்த நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு உத்தமர், ஒரு மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா. இந்த நாக்கியர் சமுதாயத்தை எம்கேஆர் வணங்குற ஐயா. இன்னைக்கு எதிர்த்து வீட்டுக்காரன் ஆட்டுக்குட்டி பக்கத்து வீட்டு வந்துச்சுன்னா ஆட்டு கொட்டையை கடிக்கிறேன். பூரா விலங்கா பயில வச்சுட்டு ஒன்று பண்ண முடியாது. பேரன்பு கொண்ட எக்கோ குறைங்க தங்க, பாட்டு பாடும்போது மட்டும் போடுங்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பிறந்த தாயினுடைய வயிறே வேற. ஆனால் ஓடக்கூடிய தமிழோட ரத்தமும் அன்பும் வீரமும் ஒன்று. என் அன்பு அண்ணன் தம்பிகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்க ஆண்சிங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினைச்சு வணங்குறேன். உங்க எல்லாத்தையும் பெண்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கரண்ட் புல்லா நினைச்சு வணங்குறேன். கரண்ட் புல்லா உங்கள் எடுத்தானே ஏறுது சிலிண்டர் கரண்ட் புல்லு நீங்க தான். பெண்கள் நகைச்சுவைக்காக சொன்னேன். பெண்கள் இல்லை என்றால் யாருமே கிடையாது. தாய் இல்லைன்னா நம்மலாம் கிடையாது. என் தாய்மார்கள் பூரா நான் வணங்கக்கூடிய அன்னை தெரசா தான். நீங்க தெராசானே தெராசு அது நினைக்குது பெருநாள் சந்த கடை தெராசுன்றானே சூத்த கத்திரிக்காது இடம் விடுவானு. அதெல்லாம் கிடையாது. அன்னை தெரசா தெரியலையாத்தா, வீட்டுக்கு அஞ்சு போங்கத்தா. தெரசா யாரு? யாருமே ஏழை அல்ல, அனாதை அல்ல, நான் உறவாக இருக்கிறேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அனாதைகளுக்காக வாழ்ந்து முடிந்த ஒரு உத்தம தாய் யாருன்னா அன்னை தெரசா. இன்னும் அதில் தெரியலப்பா. அந்த மண்ணங்கட்டி வச்சு எரிங்கல புறணி பேசுறியா? 100 நாவலில் வச்சு பிங்கர் விளையாடு, தாயம் விளையாடு. தாயம் விளையாடும் போது கெட்ட வார்த்தை ஏத்தா பேசுறிய. தாயம் அப்படி நல்லா உருட்டிக்கிட்டு இப்படி எரிஞ்சா தாயம் விருத்தமா விழுக போகுது. இந்த வந்துட்டாண்ட லகுடு பாப்பா, அவன் தான் பூச்சி வேற. இந்த வயசுல மடு அல்லது என்ன வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வணக்கம். ஆமா அப்படி தூக்கி விட்டுல உட்காரு. என்ன பண்ணுவாரு? புரட்டாவில் மாவு விளைஞ்சவர். நீங்கள் அத்தனை பேருமே சிரிக்க. இந்த நாடகமே சிரிச்ச நாடகம் தான். ஆனா என்ன நாடகம்னு எனக்கு தெரியல. உள்ள போய் ஆளை பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் தண்ணி கண்ணோட உட்காந்துருக்கேன். 2 பேரும் குருமாரி தம்பி மாதிரியே. இங்க யூடியூப் இந்த 3 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா தம்பி எதுக்கு ஐயா இது யாரு மயந்தா மரியாதை போச்சுற நல்லது. குள்ளாவ கலட்டிக்கிட்டு அலசிக்கிட்டு அறிவேன். யூடியூப் தான் மெயின் என்று என்ன மயத்துக்குன்றாண்டா. நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போறது நல்லது. சுருட்டிடு. ஏன்னா வீடியோ கேமரா அதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. வாழ்த்துக்கள் தம்பி. ஆனால் உங்கள் வீடியோக்காராக தான் ஒரு சிலர் பண்ணும்போது எரிச்சம்பு இதாக இருக்கு எனக்கு. ஆமாடா பொண்ணு மாப்பிள்ளைய போட்டு சித்திரப்படுத்துறாங்க. அவன் பாவம் 37 வயசாகி மண்டையெல்லாம் சொட்டை விழுந்து எப்படா நைட் ஆகும் கிண்ணா கிண்ணா கிண்ணாண்டு அவன் அந்த நினப்பில் இருப்பேன். இவங்க பாதி மூட ஏற்றி விட்டுருவாங்க. அப்படியே போட்டோகிராஃபர் போவேன். சார் அவன் சொல்லுங்க சார் உங்கள் ஒய்ஃப் ஷோல்டரில் கையை போடலாமா? அவன் எதுக்கு தாண்டா காத்திருந்தேன். கச்சா கிரிச்சா இடுப்பு கிள்ளுங்க கிண்ணா 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 ஒரு கிஸ் அடிங்கன்னு ஒருத்தி அடிச்சு விட்டேன். அடிச்சா போட்டோகிராஃபர் எடுத்துட்டேன். பல்லு எடுக்க முடியல, எத்து புள்ள அந்த பிள்ளைக்கு. அப்படியே அப்படியே லப்பி 2 பேரும் உருண்டு பீங்கால போய் உருண்டு போயிருக்காங்க. ஒரு பொம்பளை வெளியே இருந்துக்கிறது விளக்க மாட்டேன் அடிச்சு அதில் பிறந்த தம்பி இது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. 21 வருஷமா நான் பேசுறது யாருக்குமே புரியாது.
பேசுறது புரிஞ்சா எதுக்கு முட்டு கூட்டம் வருது? இவங்க ஊரை எதுக்கு வந்திருக்காங்க? நம்ம ஆயிலுக்குள்ள இவன் நல்லா ஒரு நாள் நடிச்சிட மாட்டானா, அதை பார்க்கத்தான் முட்டு கூட்டம். அதே மாதிரி எம்கேஆர் பயலுக அங்கிட்டு போய் நொப்ப முண்டேண்டுவேன். அதே உண்மை. தங்கப்பாட்டி கடம்பு மயிறு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், வடமாடா இருக்கட்டும், வண்டி பந்தயமா இருக்கட்டும், இந்த ரேக்கலர் ரேஸ், அருமையான இங்கிலீஷ் பண்டிதர் மையன் அவர் ரேக்கலர் ரேஸா. எங்க அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே உட்காந்துருக்கிய, நீங்க அத்தனை பேருமே வீரத்தில் குறைஞ்சவும் இல்லை. தமிழ்னா பிறந்துட்டா அவன் வீரம் தான், உண்மைதானே? அதே மாதிரி எங்கள் அண்ணன்ட்ட இப்போ சொல்லும் போது எல்லாரும் கைதட்டுவேன். இந்த மாட்டு வண்டி பந்தயமெல்லாம் உயிரை பனைய வச்சு முன்னோட்டியும் பின்னோட்டியும் அந்த 5 அறுவச்சியுமே மாடு பாவம் நாக்கெல்லாம் தொங்கி உசுரை பனைய வச்சு ஓடுது. இந்த ஊட தயவு செய்து இந்த பைக்கில் ஒரு ஆளுகள்லாம் ஓரமாக நெல்லுங்க. ஓட்டவனுக்கு தெரியாதா? இவன் போய் கத்துறேன், நல்லா போய்கிட்டு இருக்கேன், நல்லா போன மாடு அப்படியே பெருநாள் பேக்கருக்குள்ள போய் பேக்கரில் வடை ஓட்டாள் எண்ணெய் சட்டு இந்த அக்கா போறா. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பாவம் அப்படித்தான் மாடு வந்துகிட்டு இருக்கு, மணனா வாட்டு தண்ணி கேனை ஊத்துறாங்க. ஒருத்தன் அப்படித்தான் மாட்டுக்கு தண்ணி ஊத்துன்னு முன்னோட்டி சொல்லிட்டு போகும்போது அப்படியே வட்டியில் இந்த தண்ணியை ஊற்றி விட்டேன். பாவம் மீன் அலசின தண்ணி மாட்டு கண்ணில் விழுந்து திருப்பி அவனையே சட்டியோட குத்தி. இது வண்டி பந்தயத்தில் என்னமோ இவன் ஓட்டுறது மாதிரி. கடைசியில் வந்து சொல்லுவாங்க பாரு, நம்ம ஆளுங்க பேசும்போது அள்ளி விடுவாங்க. வந்து அந்த வண்டி வர வேண்டியது. ஏன்? அந்த மாட்டு கவட்டில் உண்ணிப்பா, உண்ணி கடிக்கும் போது அதுக்கு சுகமாக இருந்து நின்றுக்கிச்சு கண்டார் இல்லையா அப்படின்ட்டு உண்ணி நல்லா வாயில் வந்து அந்த வேதனை யாருக்கு தெரியுமா? இந்த வண்டி பந்தயம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, வண்டி பந்தயம் ஏய் நேற்று வந்து அந்த ஊரில் இருந்து தூத்துக்குடி பக்கம் வந்து அடிச்சு போயிட்டாங்கப்பா 1 லட்சம். ஒரே ஒரு விஷயம், பேருக்கு மட்டும்தான் என் தமிழர்கள் இந்த வண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டில் அதில் ஒரு மயிர் லாபமும் கிடையாது. உண்மைதானே? என்னப்பா ஒரு மாட்டுக்கு 17 பேர் வர்றான், 17 பேருக்கு கணேஷ் போயிலே அந்த போக ஓனர் 3 சிமெண்ட் சாக்கில் சுமந்து வருவார். என்னென்ன கணேஷ் போயில் இல்லாமல் அவங்க பத்த மாட்டாங்கப்பா. கணேஷ் போயில புளிப்பு ஃபில்ட்ரு சரக்கு 1 லட்சம் பந்தய காசு வாங்கிட்டு போறாரு. 1.25 லட்சம் செலவு. மோதத்தை அடகு வச்சுட்டு வந்திருப்பார். இந்த கிளம்பிட்டார் அடகு வைக்க. இவன் தான் அந்த மாட்டுக்கு தார்க்கம் பூத்தேன். ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? அல்ல அல்ல பாஞ்சாலம் குறிச்சியில கட்டபொம்மோ ராஜா, இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மோ ராஜா. பாஞ்சாலம் குறிச்சியிலே கட்டபொம்மு ராஜா, இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மு ராஜா. பாஞ்சாலம் குறிச்சியிலே கட்டபொம்மோ ராஜா, இந்த பாஞ்ச நகரம் வணங்குதையா கட்டபொம்மோ ராஜா. பாஞ்சாலம் குறிச்சியிலே கட்டபொம்மு ராஜா, இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மு ராஜா. வெள்ளையனை எதிர்த்தவரா கட்டபொம்மு ராஜா, எங்க வீர ஜக்க தேவியோட துணையோடு ராஜா. வெள்ளையனை எதிர்த்தவரா கட்டபொம்மு ராஜா, எங்க வீர பாஞ்சாலம் குறிச்சியில கட்டபொம்மு ராஜா, இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மு ராஜா. பாலெடுத்து சண்டை ஓட்ட கட்டபொம்மு ராஜா, நாங்க வணங்காத நாளும் இல்லை கட்டபொம்மு ராஜா. நாங்க வணங்காத நாளும் இல்லை கட்டபொம்மு ராஜா. இன்னொரு பாட்டு பாடிக்கிறேன். ஹலோ ஹலோ முன்னாள் கவுன்சிலர்
ஜெயராம் அண்ணன் நினைவாக எங்கள் அண்ணன் 101 கொடுத்துருக்காரு. ஏன்னா கவுன்சிலர் இருந்தவருக்கு 100 ரூபா கொடுக்குறேன் என்னண்ணே. சரி அண்ணே. ஹலோ, புது சின்னையாபுரம் ஜேபி பிரதர்ஸ், தர்மலிங்கம் ரேஸ்மாட் சங்க உறுப்பினர், புது சின்னையாபுரம் உறவுகள் சார்பாக 101. அவர் வேற அவரா எழுதியிருக்காருங்கய்யா. தர்மாலிங்கம் ரைஸ் மில்லுன்னு எழுதியிருக்காப்புல. அதெல்லாம் சரி பண்ணி படிக்கிறேன் பாரு, அதுக்கே நீங்கள் கைதட்டணும். திருப்பி வந்து காட்டியும் கொடுத்து போடுவேன். காட்டு வழி போற பூனை குறுக்க வந்துருச்சு. சோக்கன் வாடா ஒரு ரம்மி. அருமையான டைலாக். அல்லாலே அவன் பெதர்ல அறா அவனை. கரையான் பயல் கரையான், அடுத்து மூஞ்சூறு கரம்ப, அவனா அடிச்சு விடுறாங்க. கரையான் பயலுக சார்பாக எம்கேஆர் அண்ணனுக்கு ரூபாய் 101. உண்மையிலே என் தம்பிகள் எல்லாம் படித்து பெரியால வரணும். இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாகாமல் என் தம்பிகள் எல்லாம் வர வேண்டும் என்று பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா வசனம் எழுதுவது பெரிதல்ல, அந்த எழுதுவதற்கு தகுந்த நல்ல வசனங்களை எழுத வேண்டும். பல மக்கள் ஒரு கிராமத்தை நாடி தெய்வத்தை வணங்க திருவிழாவுக்கு வருவார்கள். ஒரு சில கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன், இளைஞருடைய கட் அவுட்லாம் பார்த்தா அருமையாக இருக்கும். கட் அவுட்டில் எழுதியிருக்காங்க, பக்கத்தில் வராதிய வெக்கமாக இருக்குது. இன்னொரு ஊரில் எழுதியிருக்காங்க, பார்த்துட்டீங்களாடா மூடிட்டு போங்கடா. அந்த ஊருக்கு எவனாவது கஞ்சி குடிப்பானா? அப்படிலாம் எழுதக்கூடாது. எக்கோ வைங்க தங்கம். சாங் சாட். ஹலோ, காட்டு வள்ளி போத பொண்ணு கவலம் போடாத, காட்டு புள்ளி உன்னே வழி மறிக்கும், மனசு நொந்து கலங்கி நிக்காத, கட்டபொம்மு பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. அவன் கட்டபொம்மு பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே, கட்டபொம்மன் பேர சொன்ன புலி ஒதுங்குமாறு. நம்ம கட்டபொம்மன் பேர சொன்ன புலி ஒதுங்குமாறு. கலங்கி நிக்காதே, கட்டபொம்மு பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, நாய்க்கராம் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா கட்டபொம்மு வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா கட்டபொம்மன் வம்சம் ஐயா, கலங்கி நிக்காதே, கட்டபொம்மு பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, நாக்கர் உளம் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, சக்கரவி வீர சக்கரவி பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. இந்த பாட்டுக்கு இடிய போட்டேன். அன்றைய காலத்திலே இப்படியாப்பட்ட மன்னர்கள்லாம் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாத்துலேயுமே குறை சொல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. திருவிழாவுக்கு முளைப்பாரி வளர்த்தாலும்
தன்னுடைய முளைப்பாரியை தூக்கி பக்தியோடு செலுத்துறதுக்கு பொம்பளையால் வரல. எவன் முளைப்பாரி எவ்வளோ நீளமாக இருக்கு, முன்னாடி போகிற பொம்பளையே பின்னாடி பொம்பளையே பேசுது. அவள் புவனா முளைப்பாரி எவ்வளோ தலைஞ்சிருக்கு வாரி, அவன் முளைப்ப அந்த சாமிக்கு கண்ணு இல்லை அப்படின்னா அது 2 சுத்திலே முளைப்பாரி கருகி போயிடும். இந்த உலகம் அப்படி இருக்கு. நீ பெரியாளு நாம் பெரியாளு எல்லாரும் நினைக்கிறோம். இந்த உலகத்தில் யார் பெரியாள் என்றால் நம்மளை சுமந்திருக்கின்ற பூமி தான் கடைசியிலே பெரியாள் என்பது 6 அடி நிலம்தான் எல்லாத்துக்கும். இந்த தமிழகத்திலே காசு வைத்திருப்பவர்களெல்லாம் உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் எந்ததொரு குடும்பமும் பட்டினியிலையும் வறுமையிலையும் சாகாது இந்த தமிழ்நாட்டிலே. இதான் உண்மை. ஆனால் பசியோட அருமையும் பாசத்தோட அருமை யாருக்கு தெரியுமா? அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருமக்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வேதனை. வாங்க வாங்க, நன்றி. திருச்செந்தில் ஆண்டவர் லோடுமேன் குரூப் ஏழை குழந்தைகளுக்காக அம்பளிப்பாக ரூபாய் 7000 அளிக்கப்படுகிறது. இப்படிக்கு எங்கள் லோடுமேன் சங்க தலைமை பரசுராமன் தலைமையில் எங்கள் லோடுமேன் அனைவர் சார்பாக இந்த 7001 வழங்குகிறோம். திம்மநாதபுரம் புண்ணிய பூமியில் இருந்து கொடுக்கிறார்கள் திரு செந்திலாண்டவர் லோடுமேன் குரூப்பு. அத்தனை உறவுகளுக்கு நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்பாளையத்து மக்களுக்கு சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இங்கே தான் இருக்கிறது அவங்கெல்லாம் லோடுமேன் நம்ம சொல்கிறோம். உண்மையிலே அவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த வெயிட்டை தூக்கக்கூடிய உறவுகள், அவங்களுக்கு தான் தெரியுது அந்த பசியோட அருமை. ரொம்ப நன்றி அண்ணே, அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அவங்களே கஷ்டப்படுறாங்க.